மூன்று லோகத்துக்கு ஒரு வான்வெள்ளி உண்டாக்கி நெருப்பு போட்டுக் கொண்டு வருகிறோம். அதனால் மானிடரெல்லாம் முறந்து உட்கொள்ளை புறக்கொள்ளை அடிப்பார்கள் என்றும் நமக்கு நன்றாய் தெரியும். நாம் அதற்கு மேல் பூலோக கலியுக பஞ்சமித ராஜ்யத்திலே பண்டார வேஷமாய் வருகிறோம். நாம் வருகிற போது மண்ணெல்லாம் கிடுகிடந்து ஆடும், மலையும் வானமும் முழங்கி திடுக்கிடும். அப்போது அதிலே அநேக துர்ஜனர்கள் எல்லாம் மாண்டு போவார்கள். போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷராயிருப்பார்கள். மந்திர தந்திர வைத்தியங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். வாதை பேய்களெல்லாம் வடகையிலாசத்திலே போய் சட்டு தீர்ந்து போவார்கள். 7 சமுத்திரத்திலே 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போய்விடும். ஒரு சேர்வை விபூதி 6 சக்கரத்திற்கு விற்கவும், ஒரு லிங்கம் 3 வராகனுக்கு விற்கவும், ஒரு களஞ்சி ஜலம் எடுக்கவும், 2 நாளிகை வழிக்கு ஒரு தண்ணீர் பந்தலும், 3 நாளிகை வழிக்கு ஒரு தர்மசாலையும் நன்றாய் முகியும். தர்மம் கொடுக்கிறவர்கள் உண்டு, தர்மம் வாங்குகிறவர்கள் இல்லை என்று சொல்லுகிற வெயிலால் மடக்கொடியால் வயிற்றிலே நாடும் ஒரு மதலை பிறந்து 10 வருஷமாச்சுது. மகாருணாச்சலத்திலே நாங்களும் வாலிப பிள்ளையாயிருக்கிறோம். அந்த வாலிப பிள்ளை என்ன சொல்லுகிறார் என்றால், வீரபுரந்தர தர்மராஜா வழியிலே விகிநாராயணர் இங்கே வந்து 3 மாதத்துக்கு தவசு பண்ணி 2 மாதத்துக்கு மேல் வருகிறார். வந்தவுடனே அந்நியோன்னிய கலகமாகும். அந்த கலகத்திலே ஒருவருக்கு ஒருவர் அசத்தியாய் போவார்கள். போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷராயிருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய பாக்கியத்தை கொடுப்போம். அந்த அம்மை சொல்லுகின்றாள், கலையோடு கலை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையோடு மலையை தாண்டி வளர்ந்தவன் பதமே கண்டு சிலையோடு சிலையினாலும் சிவபரா திருவை என்றே அலைதலை முழக்கம் போலே அவள் உரை கூறலுற்றாள். அப்படி கூறிய அந்த வாசகத்தை இந்த உலகத்தவர்கள் கண்டு மீறிய மொழிகள் சொன்னால் நாசமாவார்கள். சேரிய பூதத்தோடு சேர்ந்துணர்ந்தவர்களே வாழ்வார்கள். அந்த வாசகத்தை உள்ளம் கொண்டவர்கள் குருவை காண்பார்கள் என்று சொல்லி அந்த திருவாசகத்தினுடைய மகத்துவத்தை எடுத்துரைக்கின்றார் எம்பெருமான். ஒரு திரு விபூதி உண்டே ஒரு இரு மிச்சமாகும். 3 திரு நாமங்கள் முப்பொருள். அதிலே ஒன்றுதான் செயல்படுகிறது. ஒரு தேங்காயிலே 3 கண்கள், ஆனா ஒரு கண்ணில் மட்டும்தான் முளை வரும். அதுபோல இறைவனின்பால் மனதொன்று
காரியங்கள் இனிதே நிறைவேறும். வருகிற நியாய மெய்யின் வழியும் அதுதான். இது சாதாரண மனுமொழி, ஒரு மனுஷன் சொன்னது என்று எண்ணிவிடாமல் இது இறைவனுடைய திருவாக்கு என்று எண்ணி வாழுகிற பேர்களுக்கு பலனுண்டு. மனிதனுடைய வார்த்தை என்று மதமாக பேசி இது இனிதல்ல, இது வீண்தான் என்று சொல்லுகின்ற பகைஞர்களை சொற்கையானவர்கள் கொன்று நரகத்திலே சேர்த்து தீயவர்களை அழித்துவிட்டோம் என்ற ஆனந்த திருநடனத்தை கடல் தீர்த்தமாடி மகிழ்வாள் என்று சொல்லி எறும்புகடை யானை முதலாக 84 லட்ச ஜீவதேகங்களும் அறியும்படியாக வானலோகத்திலே, மலைலோகத்திலே, பூலோகத்திலே, கடல் லோகத்திலே, இன்னும் 14 லோகத்திலே இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் தேவர்களும் எல்லோரும் அறியும்படியாக இந்த திருவாசகம் எழுதி அனுப்பப்படுகின்றது. இந்த திருவாசகத்தினுடைய மகத்துவத்தை ஐயா சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே உள்ள கலைகள், இலக்கியங்கள், இலக்கணங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள், தர்க்க சம்பிரதாயங்கள் அத்தனையும் படித்து தேர்ந்த உத்தமனாக இருந்தாலும் கூட ஐயாவுடைய திருவாசகத்தை பணிந்து பக்தியோடு அறிந்து முக்தி அடைந்த பேருக்கு அவர்கள் பெற்றிருக்கின்ற படித்தரத்தை விடவும் மேலும் ஒரு அதிகப்படியான இடம்தான் அவர்களுக்கு கிடைக்குமே தவிர யாரும் இதை அறிந்தவர்கள் கெட்டுப் போக மாட்டார்கள் என்று சொல்லி இந்த திருவாசகத்தை எழுதி அனுப்புகின்றார்கள். திருவாசகத்திலே தெளிவாக ஐயா சொல்லுகின்றார், நாம் வருவோம் என்றும் வருவதற்கு இன்ன இன்ன அடையாளங்கள் இந்த உலகத்திலே ஏற்படும், நடக்கும் என்றும் தெளிவாக சொல்லுகின்றார். இவ்வாறு இந்த திருவாசகம் 998ஆம் ஆண்டிலே இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதாவது வைகுண்ட சுவாமியினுடைய அவதாரத்துக்கு 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த திருவாசகம் இந்த உலகம் அறிய வேண்டும் என்று அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த திருவாசகத்தை அறிந்தால் நாட்டிலே என்ன நன்மை, மக்கள் என்ன பலன்களை பயன்களை அனுபவிப்பார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து எம்பெருமான் சொல்லிக் கொண்டு வருகின்றார். வாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழிவோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லாதிருந்து வாழ்வாகிய வாசகத்தில் கண்மையை நம்புவோர்க்கு வாங்கியவை கொண்ட வீடு வந்தவர் வாழ்வாரானே. இளமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் இதமே சொன்னோ. கனிமொழி ஜோதிவாக்கும் கையெழுந்தாதி நோக்கும் துணி உடல் கேட்டோர் துணைந்தனர் பிறவிதானே. வாசித்தோர் கேட்டோர் உற்றோர் மனதினே உணர்ந்து கற்றோர் ஆசித்தன்பதமே கண்டு அவ்வழி முறையே நின்றோ. ஆசித்தன்பதமே கண்டு கோமலை கோவியின் வாழ்வும் தேசத்தில் செல்வத்தோடும் சிறப்புடன் இருந்து வாழ்வார். திருமொழி வாசகம் தன்னை தேசத்தில் வரும் வருவது திடனாம் என்று
வழுத்தினும் 998 ஒரு திருங்கோட்டமாக 1008ஆம் ஆண்டில் வருகன வந்து நாங்கள் அம்மானையில் வருத்தினோமே. வருத்தினோம் அம்மானை தன்னில் மானமாய் புதியதாக்கி கருத்தினுள்ளகமே கொண்டு கவனித்தோர் அவர் கேட்டக்கும் ஒரு தில்லா கேள்போர்க்கெல்லாம் ஒரு முறை வெளியே காணார் தெரிந்துரைகள் போரெல்லாம் சிவபொருள் வெளியே காண்பார். உலகில் மனுக்கள் தமிழாலே உவமை உரைத்து விட்டாப்போல் கலகமுடனே என் மொழியை கண்டு வழித்து நகைத்தோரை அழகை துளைத்து நரகதிலே ஆணி அறைந்து அவனிதனில் குலைய குலைத்து நரகம் அதில் கொண்டே போட சொல்வேனே. எந்த மொழியும் என்னெழுத்தும் ஏடாய் சேர்த்து உலகி சிந்தை மகிழ்ந்த அன்பருக்கு தெரிய திறமாய் எழுதி வைத்தேன். எந்தன் பெருமாள் தன் மொழியை எடுத்து வாசித்துரை தோறும் கந்தமுடனே வாழ்ந்து மிக தர்மபதியும் காண்பாரே. காண்பார் தர்ம கண்காட்சை கண்டே மரணம் இல்லாமல் காண்பாரென்றும் களி கூர்ந்து கண்ணோன் பதத்தை கண்ணாடி காண்பார் நீதன் கண்ணாலே கருணாகரராய் கவையது காண்பாரென்றும் கைலாசம் கண்டே நன்றாய் வாழ்வாரே. இந்த மொழியை தூஷணித்த இடும்பர் படும் பாடதை கேளி கந்த உலகு கலிபிடித்து கண்ணும் உருகி காலுழன்று குந்த குடலும் பிரம்பூர கொவ்வில் சிலந்தி உண்டாகி எந்த இடமும் அலைந்தழிவார் என் ஆணை இது தப்பாதே. தப்பாதனவே சாபமிட்டோம் சக்தி வேறி உண்மையதா எப்பாரெல்லாம் அறிந்திடவே இந்த மொழியை எழுதி வைத்தே.
ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பாநாதன் எழுதி வைத்த அகில திரட்டு அம்மானேதே எந்தே இந்த திருவாசகம் இயம்ப சரசுவதி மாது கந்தை மேய்த்தோன் எழுதி மிக கலியுகம் அதிலே விட்டிடவே நன்றோர் மறையோரிடமேயின் நாட்டில் அறிய செய்யனவே அந்தே அவனிதான் அறிய அனுப்பி மகிழ்ந்து அங்கிருந்தாரன்றே. இந்த திருவாசகத்தை கண்டு சேர்ந்து அறிந்து கொண்டால் பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு. நோக்கிய கருணை உண்டாம் நோவில்லாது இருந்து வாழ்வார்கள். சாட்சிய வாசகத்தின் தன்மையை நம்புவார்கள் பாக்கிய வைகுண்ட வீடு வந்து வாழ்வார்கள் என்று சொன்னார். தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டான் பனிவெள்ளம் போலே பாவம் பரந்திடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் கொலைத்தன பிறவிதானே. கோசித்தன் பதமே கண்டு கோமலை புவியின் வாழ்வும் இந்த தேசத்தின் வாழ்வும் செல்வத்தோடு சிறப்புடன் பெற்று வாழ்வார்கள் என்று அந்த வாசகத்தின் மகத்துவத்தை எடுத்துரைக்கின்றார். இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னால் நாம் வருகிறோம் என்று இந்த உலகத்திலே எழுதி அனுப்பினோம். ஆனால் இந்த உலகம் அதை கண்டுகொள்ளவில்லை. 1008 வந்த நாம் 1016 அரிகோபாலன் மூலமாக இந்த சிறியேட்டை எழுதுகிற போது அதிலே இந்த திருவாசகத்தையும் சேர்த்து தருகின்றோம். இது கருத்தினுள் அகமே கொண்டு கவனித்தவர்களுக்கே தகும். உருத்தில்லா கேட்போரெல்லாம் ஓருரை வெளியே காணார், சிரித்துரை கேட்போரெல்லாம் சிவபொருள் வெளியே காண்பார். இது உலகத்திலே ஒரு மனிதன் எழுதிய தமிழ் என்று எண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். இதை பழித்து நகைத்து இழிவுபடுத்த வேண்டாம். அப்படியெல்லாம் செய்தவர்களை அலகை துளைத்து நரகத்திலே ஆணி அறைந்து அவனிதனில் குலையை குலைப்பது போல குலைத்து தீ நரகத்திலே கொண்டு போடச் சொல்லுவேன். அல்லாமலும் இந்த திருவாசகத்தினுடைய திரியேட்டினுடைய மகத்துவம் என்ன? எந்த மொழியும் என்னழுக்கும் ஏடாய் சேர்த்து உலகில் சிந்தை மகிழ்ந்த அன்பருக்கு தெரிய திறமாய் எழுதி வைத்தேன். எந்த பேரும் என் திருமொழியை எடுத்து வாசித்து உரைத்தோறும் சந்தமுடனே வாழ்ந்து மிக தருமபதியும் காண்பாரே. காண்பார் தர்ம கண்காட்சி
கண்டே மரணமில்லாமல் காண்பார் என்றும் களி கூர்ந்து கண்ணோன் பதத்தை கண்ணாடி. இங்கே கண்ணோன் என்று சொல்லுகிற போது சிவபெருமானை குறிக்கிறது. என்ன நெற்றிக்கண்ணை உடையவர். காண்பார் நீத கண்ணாலே கருணாகராய் கவையற்று காண்பார் என்றும் கைலாசம் கண்டே நன்றாய் வாழ்வார்கள். ஆனால் இதை தூசணித்தவர்கள் கந்த உலகை கடிபிடித்து கண்ணுருகி காலுழந்து குந்த குடலும் புறம்பூர கொப்பில் சிலந்தி உண்டாகி எங்கு போனாலும் அவர்களுக்கு மீட்பு கிடையாது. அவர்கள் நரகத்திலே சேர்வார்கள். இதுதான் உண்மை என்று இந்த திருவாசகத்தை எழுதி யார் மூலமாக இது உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அனுப்புகிறார்கள் என்ற பாடலையும் சொல்லி அந்த திருவாசகத்தை நிறைவு செய்கின்றார். எந்தே இந்த திருவாசகம் இயம்ப சரசிவதி மாது தந்தை மேத்தோன் எழுதி மிக கலியுகம் அதிலே விட்டிடவே நன்றோர் மறையோனிடம் மேகி நாட்டில் அறிய செய்யனவே அன்றே அவனிதான் அறிய அனுப்பி மகிழ்ந்தங்கிருந்தனரே. இப்படி 998 இந்த திருவாசகத்தை எழுதி இந்த உலகம் அறியும்படியாக அனுப்பி வைத்துவிட்டு இதனால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி எல்லோரும் அங்கே மகிழ்ந்திருந்தார்கள். நாடறிய எம்பெருமாள் நல்ல திருவாசம் விட்டு நாடும் மதிலிருந்து லாபு வாரிசரோடு வாரமில்லை நமக்கு வஞ்சகங்கள் இல்லாமல் யாரும் உடனே தரணிதனில் வாதி வைத்தார் பேரனவே அவனி சொல்வதில்லை நீ உகப்பாரந்தீர்க்க உரை சீர்காணி சூரரே லட்சுமியை முன்னம் இருத்தினும் செந்தூர் கடலில் அச்சனியும் காணி தன்னை பாரஜிறையில் வைத்தார் மகவாய் பெறவே ராஜ்யத்தில் ஒசடலம் தன்மகவாயங்கே தான் பிறந்து நல்வயது 24 என் ராஜ்ய மாநிலத்தில் கருவுற்ற முத்துயரம் கழிவது நாளின் ராஜே விட்ட திருவாசம் மேதினியோர் கொள்ளாமல் கட்டம் கொடிதாயி காணூரே தொல் புவியில் புத்தி வரும் என்றிருந்தோ பிழையாத நீசனுக்கு மனதில் தங்கு மோனல் வசனம் பார்த்திருந்தால் வராது பார்மீதி மக்களுந்தான் காத்திருந்து வாடுகிறார் கவ்வையுத்து நல்மனுக்கள் மனுவிடுக்கம் தீர்த்து வாய்க்க சொல் வந்ததுக்குள் துவனியமை கொண்டரே சுத்தயுகம் ஆளுதற்கு நாளுண்டோ போவதற்கு நல்வேத சொல்லும் உண்டோ போலுண்டோ வெற்றி உண்டோ போரு நீர் வேத ஊரை அப்போது
முப்பது உள்ள முறைகள் வேணுமென்றார் ஆதிவியாகரரை அழைப்பித்துக்கணும் என்றும் சோதி உரைக்க பெருமானகம் மகிழ்ந்து அழைத்தார் வியாகரரை அது கேட்டு மமுனியும் விளைவுத்தார் போலே கொடு போடன ஓடி வந்து செண்டனிட்டு வரையும் சுவாமி விண்ணப்பம் என்றும் கண்டிருந்து ஐயா கரிய மொழியை பார்த்து பிறந்ததும் அகிலம் முடிந்ததுவும் சொல்லி மிக பிறக்க போவதுவும் சிசகாமல் சொல்லும் என்றார் ஆதி அருளாலே செப்புகிறோம் என்று கண்டனிட்டு சொல்லுகிறார் குரோணி முதலாய் கூறுகட்ட நீசன் வரை தரணி யுகம் மாறும் சாட்சியே சத்தியுடன் தர்மபுவி தோன்றுவதும் சாணாரை வைந்தர் வந்து நன்மையுடன் ஆடுவதும் நாட்டினார் கொதிரவியிறந்து தரணியுகம் ஆரோடு தன்னால் ஒளிந்ததும் சொல்லி விரித்து சுத்தவியாகரும் நல்ல நாராயணரோட நவிழுவார் கொற்றவரும் ஆண்டு கோரம்பு மிக பெருத்து உத்தன சுராணி உடன் வந்துடன் ஓடி மற்றொரு வந்தாண்டு வறுமை கொண்ட ராஜரே உற்றறிவர் வந்து உலகாள வேணும் என்றும் முன்னையக பிறந்தான் மொழிந்ததின்படியே தரும சுவாமி நீராகவென்றும் துர்ம கடன்களித்தோ சுகமாக வாழ்வாரென்றும் ஆகமத்தை பார்த்து ஆதிவியாகரரும் நாகத்தனை கடந்தோ நாட்டம் மதையுரைத்தார் உரைத்திட வியாகதாமும் உண்மையாய் மொழிந்ததெல்லாம் கரைத்திடா கையிலை மீது கல்லிலே எழுதி வையும் நரைத்திடா முனிவன் சொல்லும் நாள் வழிதோறும் உரைத்திட முனிக்கு மேலும் உதவிகள் செய்ய வந்தார்